இந்த செய்தி மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்தா இந்த ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே 19 செய்தி பேசியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆவியின் மூலமாக எப்படி தேவனை தேடுவதுங்கிறத நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம், தெளிவாக கற்றுக் கொடுக்குறோம். மாமிசத்தின்படி தேடுதலில் நயா பைசாவுக்கு செல்லுபடி ஆகாது. எங்களுக்கு நயா பைசானா எங்களுக்கு தெரியும். பைசா இருந்தால் அரைகா தொண்டாவதாக அருமையாக ஒரு பொருள் வாங்கலாம். 2 பைசா இருந்தால் பிரைஸ்கா நல்லாவே வாங்கி சாப்பிடலாம். 3 பைசா இருந்தால் ஒரு அரை வயிறு சாப்பிட்டு முடிச்சிடலாம். அந்த காலங்களிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். க்ளோரி டு காட். ஆகவே நல்லா கவனிங்க. அரை பைசா கூட உதவாது மாமிசத்தில் இருக்கிற ஜபம். ஆராதனை எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் மாமிச ஃபீலிங்கோடு இருக்கும், உணர்வோடு இருக்கும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் அறிந்து உணர்ந்தான்னு சொல்லுகிறேன். ஞானசானத்துடைய முடிவு பாருங்கள். நிறைய பேர் ஐயா நான் ஞானசம் எடுத்தேன், தப்புன்னு தெரியுதுயா. அப்போ என்ன அப்படி எடுத்தீங்க? மாமிச உணர்வோடு ஞானசம் எடுத்தாங்க, அவ்வளோதான். வாழ்க்கை ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுதலுக்கு அடையாளமாக வெளிப்புறம் மாற்றுவது, கலற்றுவது, மாற்றுவது, பிரேஸ் காட், இதெல்லாம் எதில் தான் இருந்தது என்றால் மாமிச உணர்வில் தான் இருந்தது. ஸ்தோத்திரம். ரொம்ப தீவிரமாக பேசுகிறவங்க தீவிரமாக மாமிச உணர்வு இருக்கும். இல்லை இதில் தான் இதெல்லாம் கலத்தினா தான் போக முடியும், இதெல்லாம் மாற்றினா தான் போக முடியும் அப்படிங்கிற தீவிரமாக இருக்கான். தீவிரமாக மாமிசம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதில் தேவனே இல்லை. அவங்க பேச்சில் தேவனே கிடையாது. அவங்களாம் சுயநலவாதிகள். நாங்கள் இப்படி தான் இருப்போம், இப்படி தான் கடவுளை தேடுவோம்னு சொல்லுவாங்க. அதில் மாமிசம்தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக பாருங்கள், நாங்களாம் ஊழியத்தை தெரிந்து கொள்ள, நாங்களாம் பிஸ்னஸ் மேன், டாப் லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும். ஸ்தோத்திரம். பிஸ்னஸில் தந்திரம் எல்லாமே தெரிந்து வளர்ந்தவர்கள் நாங்கள் பிறப்பிலே. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஒழித்துக்கு வரோம் என்றால் எங்களுக்குள்ள அழைப்பு இருந்தது. இந்த அழைப்புக்கு சில ஆண்டுகள் நான் போராடி கொண்டிருந்தேன். என்னுடைய பிஸ்னஸா என்னுடைய ஊழியத்தை செய்வதா? முடிவிலே என்னை வெறுமையாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கி ஊழியத்துக்கு வர வைத்தார். அழுது கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து வர வைத்தார். இன்றைக்கி அநேகர் ஊழியத்துக்கு வருவார் என்றால், ஊழியத்துக்கு எப்படி வர என்றால் மாமிச உணர்வுபடின்னு பாடுறார்கள். மாமிச உணர்வின்படி. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்டும் கிறிஸ்தவர்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். மாமிச உணர்வோடு ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிறார்கள். அதுவும் பாருங்கள் மாமிசம். எல்லா சபையிலையுமே பார்ப்பீர்கள் என்றால் எல்லாம் ஊழியம் செய்யும். ஆனால் ஃபேமிலியை நடத்த தெரியாது, பிள்ளைகளை நடத்த தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாமே டோட்டலாகவே எல்லாமே மாமிச உணர்வோடு இருக்கும். இதனால் என்ன வரும் என்றால் வாழ்வில் குழப்பம்தான் அவங்க அடைகிறாங்களே தவிர, ஒரு வெறுமையை அடைகிறாங்க தவிர, ஒரு அமைதியற்ற நிலையை அடைகிறாங்களே தவிர, அவங்களுக்குள்ள குழப்பம் இல்லாமல், வெறுமை இல்லாமல், அமைதியற்ற நிலைமை இல்லாமல் அமைதியாய் வாழ்வது, ஜீவனாய் வாழ்வது, மகிழ்ச்சியாய் வாழ்வது டோட்டலி 100% கிடையாது. எப்பவும் போராட்டம் போராட்டம் போராட்டம்பாங்க. என்னன்னு சொன்னால் சாத்தான்னு சொல்லிட்டாங்க ஒரே வழியில். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு சாத்தான் விட மாட்டாங்கிறான். நான் இதையெல்லாம் கலற்றுவதற்கு என் புருஷன் பெரிய பிசாசாக இருக்கிறான். எங்கள் மாமியார் வீடு அப்படியே சத்துருவம் பூதவமாக இருக்குது. இதெல்லாம் மாமிசத்தை முடிவுக்கு குடும்பமாக அவங்களுக்கு ஒத்துழைக்கணுமா? அதுக்கு ஒரு பெயர் சாத்தானை இழுத்துருவாங்க. கூட இழுத்து எல்லா வீட்டுக்கும் இந்த சாத்தான் தான் காரணம். நான் வளர்வதற்கு சாத்தானுக்கு பிடிக்கலை, நான் ஊழியம் செய்வதற்கு சாத்தானுக்கு பிடிக்கவில்லை. ஸ்தோத்திரம். இவங்க எல்லா வேலைகளையும் மாமிசத்தில் செய்து கொண்டு இருப்பார்கள். ஆவியின்படி நடத்துதல் 0வில் தான் இருக்கும். அதற்கு ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறது? கார்னலி மைண்டட் இஸ் டெத், ஸ்பிரிச்சுவலி மைண்டட் இஸ் லைஃப் அண்ட் பீஸ். மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமாக பகை. தேவனுடைய நியாயத்தை சொல்லிக் கொடுக்கிற பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது மாமிச சிந்தை. இல்லை, மாமிச சிந்தை அது நல்ல காரியங்களுக்கும் கீழ்ப்படியாது. இந்த மாமிச சிந்தை இந்த செய்தி மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்வீங்க.